காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில கடந்த சில தினங்களாக மகா பெரியவர் வாயிலாக நாம் நுட்பமான பல சங்கதிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு கருட புராணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் பெரியவர் வாயிலாக சற்று சிந்திக்க இருக்கிறோம். பெரியவர் அவர்கள் தன்னை சந்திக்க வருகின்ற பக்தர்களிடம் அவர்களுடைய தன்மைக்கு ஏற்ப உரையாடக்கூடியவர். ஒரு வழக்கறிஞர் வந்தால் அவரிடம் வழக்குகள் தொடர்பாக வழக்கறிஞர்களுடைய உலகம் எப்படி இருக்கிறது என்று கேட்பார். ஒரு விஞ்ஞானி வந்தால் அவரிடம் விஞ்ஞான உலகத்தை பற்றி பேசுவார். ஒரு தமிழாசிரியர் வந்தால் அவரிடம் தமிழ் கவிதைகள், இலக்கணங்கள், இலக்கியங்கள் பற்றி பேசுவார். இப்படி அவரவர்களுடைய துறை சார்ந்து அவர்களோடு உரையாடும் பொழுது ஒரு நெருக்கமும் எளிதாக உருவாகிவிடும். அதில் இரண்டு பயன். ஒன்று, மன நெருக்கம் உருவாகிறது. அடுத்து, பெரியவருக்கும் பல தகவல்கள் அதனாலே தெரிய வருகிறது. அதே சந்தர்ப்பத்திலே பலர் பெரியவரிடம் வந்து தங்களுடைய சந்தேகங்களுக்கு விடைகளை கேட்டு தெளிந்து சென்றிருக்கின்றார்கள். பெரியவர் சொல்லுகின்ற விடைகள் ரொம்ப நமக்கு எவ்வளவு ஞானம் இருந்தால் இப்படிப்பட்ட விடையை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப ஆச்சரியம் தரும். பல நேரங்களில் பல அறிஞர் பெருமக்கள் இதற்கு பெரியவரால் மட்டும்தான் சரியான விடையை சொல்ல முடியும், நாம் அவரிடம் சென்று கேட்போம் அப்படின்னு சொல்லி அவரிடம் வந்து கேட்டு விளக்கம் பெற்று குழப்பத்தை நீக்கி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஞானத்திற்கும் அவருடைய வாசிப்பு அதற்கும் சாட்சியாக பல சம்பவங்கள் உண்டு. மகாபலிபுரம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பல்லவ சாம்ராஜ்யம், அங்கு இருக்கக்கூடிய சிற்பங்கள், அந்த கடற்கரை கோவில் இதெல்லாம் நினைவுக்கு வரும். இன்றைக்கும் உலகத்தின் பல அதிசயங்களில் ஒன்றாக மகாபலிபுரம் சிற்பக்கலை கூடம் விளங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக சென்னைக்கு வருகின்ற வெளிநாட்டவர்கள் கட்டாயமாக சென்று பார்த்து வருகின்ற ஒரு இடமாக மகாபலிபுரம் இருக்கிறது. இந்த மகாபலிபுரம் ஒரு க்ஷேத்திரம் கூட. இந்த மகாபலிபுரம் கடற்கரையை ஒட்டி ஸ்தல சயன பெருமாள் என்று சொல்லப்படுகிற திவ்ய தேச கோவில் ஒன்று இருக்கிறது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஒரு திவ்ய தேச கோவிலும் இங்கே இருக்கிறது. இப்படி பல சிறப்புகள் அந்த ஊருக்கு, குறிப்பாக அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிற சிற்பங்களுக்கு. காலத்தால் அழியாத சிற்பங்கள். உப்புக்காற்று பட்டும் எதுவும் ஆவதில்லை. குறிப்பாக கடலோரமாக வீடு கட்டி குடியிருக்கின்றவர்களுக்கு சில உபாதைகள் உண்டு. அவர்கள் வீட்டில் இரும்பு இருந்தது என்று சொன்னால் ஒரு 5-6 ஆண்டுகளில் அவைகள் துருப்பிடித்து ஒன்றுமில்லாமல் போய்விடும். என் நண்பர் ஒருத்தர் பைக் வாங்கி வைத்திருந்தார். அவர் வீடு கடற்கரை ஓரமாக பெசன் நகரில். வீட்டு வாசல்ல தான் எப்பொழுதுமே பைக்கை நிறுத்துவார், போர்ட்டிகோல. ஒரு நாள் காலை எழுந்து வந்து பார்க்கும் பொழுது பைக் கீழே விழுந்து கிடந்தது. யாரோ தள்ளி விட்டார்களோ அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. அதனுடைய சக்கரங்கள் இருக்கிறதே, அந்த சக்கரங்கள் நொறுங்கி போயிருந்தன. அதனுடைய கால்கள், ஸ்டாண்ட் இருக்க, அதுவும் கூட நொறுங்கி போயிருந்தது. அப்போ தான் தெரிஞ்சது துரு ஏறி இருக்கு, துரு ஏறி உள்ளுக்குள்ளே அரித்திருக்கிறது. அதனாலே அது தாங்காமல் கீழே விழுந்து விட்டது. அதே போல வீட்டுக்குள்ள வாஷ் பேசின், இரும்பிலே பயன்படுத்துகிற பல பொருட்கள் கடற்கரை ஓரமாக வசிக்கின்றவர்களுக்கு தங்காது. அதனால் அவர்கள் பெரும்பாலும் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவார்கள், அலுமினியத்தை பயன்படுத்துவார்கள். இதெல்லாம் இன்றைக்கு நடைமுறையில் நாம் தெரிந்து வைத்திருக்கிற விஷயம். இது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், மிக உறுதியானது என்று சொல்லக்கூடியவைகள் எல்லாமே கூட நொறுங்கி போய்விடுகிற ஒரு ஓரம் தான் கடலோரம்.
ஆனால் அப்படிப்பட்ட அந்த கடலோரத்தில் ஒரு துளி அளவு கூட சேதமில்லாத நிலையிலே அவ்வளவு சிற்பங்களும் இன்றைக்கும் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதனுடைய உறுதித்தன்மை, அந்த கோவில் கட்டப்பட்ட தன்மை எவ்வளவு புயலை பார்த்திருக்கும், எவ்வளவு காற்று வீச்சை பார்த்திருக்கும், எவ்வளவு மழையை பார்த்திருக்கும். ஆனால் நம்முடைய கட்டடக்கலை எவ்வளவு சிறந்ததாக இருந்தால் அது அத்தனை உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அப்படின்னா ஒரு மிக மேலான கட்டிடக்கலை வல்லுநர்கள் இந்த தேசத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைய கட்டிடக்கலையினுடைய நவீனங்களை எல்லாம் விழுங்கிவிட்டு இன்றைக்கு யாரும் அழியாத ஒரு கட்டிடத்தை கட்டுறதே இல்லை. இப்போ மதுரையிலேயே வைகை ஆற்றின் மேலே 2 பாலங்கள் இருக்கிறது. ஒரு பாலம் வெள்ளைக்காரர்களாலே 100-150 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. அதில் ஒரு சிறு கீறல் கூட இல்லை. ஆனால் சமீபத்தில் கட்டப்பட்ட பல பாலங்கள் நொறுங்கி விழுந்து பல முறை பூசப்பட்டு விட்டது. இன்றைய கட்டிடக்கலையினுடைய வளர்ச்சி இருக்கிறதே, அதில் நிறைய கோளாறுகள். மிக மேலான ஒரு கட்டிடக்கலை இருந்திருக்கிறது. அந்த சிற்பங்களின் வாயிலாக செய்திகள் சொல்லுவது அப்படிங்கிறதும் இருந்திருக்கிறது. இப்பொழுது என்ன, மகாபலிபுரத்தை பற்றி இவ்வளவு பீடிகை அப்படின்னு சொன்னா, பெரியவரை தொட்டு ஒரு சம்பவம். அங்கே ஒரு பகுதியிலே பெரிய அளவிலே சிற்பங்கள் இருக்கிறது. அந்த சிற்ப பகுதி குறித்து அங்க இருக்கக்கூடிய இந்த சிற்பங்களை எல்லாம் ஆய்வு செய்கின்ற சிற்பி ஒருவர் பெரியவர்கிட்ட பேசும் பொழுது பெரியவர் ஒரு குறிப்பிட்ட சிற்பத்தை சுட்டிக்காட்டி கேட்கிறார். அர்ஜுனன் தபஸ் அப்படின்னு ஒரு காட்சி, அந்த காட்சியை விவரிக்கிற சிற்ப ஒன்று அங்கே அந்த ஒரு பாறை மேலே செதுக்கப்பட்டிருக்கிறது. அர்ஜுனன் ஒற்றை காலில் நின்று தபஸ் செய்வது போலவும் அருகில் நிறைய ரிஷிகள், முனிகள் மற்றும் மற்ற பாத்திரங்கள் இவர்கள் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அர்ஜுனன் தபஸ் அப்படிங்கிற அந்த சிற்ப இதை வைத்துத்தான் பெரியவர் வந்திருக்கிறவர்கிட்ட கேட்கிறார். ரொம்ப காலமாக அந்த சிற்பங்கள் எல்லாம் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறார். அப்படியே இருக்கிறது, தினந்தோறும் 1000 பேர் பார்க்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றார். அந்த சிற்பத்தில் ஒருவர் தவம் செய்து கொண்டிருப்பார். கண்களை மூடி அவர் தவம் செய்து கொண்டிருப்பார். அப்படின்னும் பொழுது ஆமா அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் தவம் செய்யும் பொழுது அது என்ன நேரம், அதாவது அவர் எப்பொழுது, அது காலையா மாலையா இரவா அப்படின்னு அதுல நேரமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறார். நேரம்லாம் இப்போ அதுல இல்லையே. பொதுவாய் சிற்பங்கள் வணங்கி கொண்டிருக்கிறார். அவர் வணங்குகின்ற நேரத்தை எப்படி சொல்லுவது? அவர் எப்ப வேணாலும் வணங்கி இருக்கலாம் அப்படின்னும் பொழுது பெரியவர் சிரித்து கொண்டே சொல்லுகிறார், அவர் ஒரு உச்சிக்கால பொழுதில் வணங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். உச்சிக்கால பொழுதில், அதாவது மிகச்சரியாக மதியானம் 12 மணி. எதை வைத்து அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சிற்பி, நீங்கள் கவனித்திருந்தால் தெரியும், அர்ஜுனன் தபசுக்கு நேர் தலைக்கு மேலே சூரியனை செதுக்கி இருப்பார். சூரியனுடைய கிரணங்கள் மேலிருந்து கீழே விழுந்திருக்கும். சூரியனை வைத்து, அந்த சஞ்சாரத்தை வைத்து அப்பொழுதைய பொழுதை சொல்லுவது அப்படிங்கிறது சிற்பிகளிடம் வழக்கம். ஒரு அரை வட்டம், அந்த அரை வட்டத்தில் சூரியன் எந்த இடத்தில் எத்தனாவது டிகிரியில் இருக்கிறார் அதை வைத்துக்கொண்டு நாம் அந்த நேரத்தை அனுமானித்து விடலாம். காலை கிழக்கிலே இப்படி உதயமாகிற சூரியன் ஒரு 30 டிகிரி அளவிற்கு மேலே வரும்பொழுது 8 மணி, 45 டிகிரியை தொடும் பொழுது 9:30 மணி, 120 டிகிரி உச்சிக்கு வரும்பொழுது 12 மணி, 150 என்று வரும்பொழுது 3:30 மணி, 180 டிகிரி என்று வரும்பொழுது மாலை 6 மணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரியனுடைய சஞ்சாரம் இருக்க, அதை வைத்தே காலத்தை நாம் அனுமானித்து விடலாம். இதிலேயும் அவர் அந்த உச்சி காலத்திலே பூஜை செய்கிறார், தவம் செய்கிறார் அப்படிங்கிறத நாம் உணரணுங்கிறதுக்காக சூரியனை செதுக்கி இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவருக்கு
சிற்பங்களை இவ்வளவு அழகாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். அந்த காலத்தில் சிற்பங்கள் வாயிலாக பல ரகசியங்களை இது போல மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாமும் அவருக்கு தெரிய வந்தது. பெரியவர் இந்த மாதிரி சகல சாஸ்திர விஷயங்களிலேயும் ரொம்ப ஆழமாக போகக்கூடியவர், அவைகளை பற்றி நிறைய பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட பெரியவர்கிட்ட ஒருத்தர் கேட்குறார், இறப்புக்கு பிறகு இந்த உயிர் எங்கே போகிறது அப்படின்ற கேள்வி உலகம் முழுக்க இருக்கிறது. அதற்கு யாரும் இதுவரையிலும் ஒரு சரியான பதிலை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன் நம்முடைய சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதே, நீ கருட புராணம் படித்ததில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அப்படி கேட்டுவிட்டு அந்த கருட புராணத்தில் இருப்பதையும் அவர் அவருக்கு எடுத்து சொல்ல தொடங்குகிறார். அது என்ன, நாளை வரை காத்திருங்க. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.